வியூவர்ஸ் வெல்கம் டு தி ஷோ கடுப்பேத்றாங்க மை லார்ட். ஓகே, நம்ம ஷோல வந்து செலிபிரிட்டிஸ் எல்லாருக்கும் கால் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச செலிபிரிட்டிஸை கலாச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்தெந்த செலிபிரிட்டிஸ் வந்து எந்தெந்த செலிபிரிட்டிஸை கலாய்க்க சொல்ல போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஷோக்குள்ள போனோம். ஆமா, அதுக்காக ரெண்டு அனாதை குழந்தைங்க வந்திருக்காங்க. பேர் சொல்லுமா? என் பேரு டாம் பிராங்க் and this is பிரீத்தி. ஓகே, இன்னைக்கு எந்தெந்த செலிபிரிட்டிஸ் பேச போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வாங்க ஷோக்கு போலாம். சோ இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம ஃபர்ஸ்ட் பேச போற செலிபிரிட்டி இஸ் அழகப்பன். அழகப்பன். ஹலோ. சொல்லுங்க மச்சி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். மச்சி, இன்னைக்கு நீ வந்து தேர்ந்தெடுத்த விட்ட அந்த காப்பி கொட்டைகள் இருந்து எடுக்கப்பட்ட அந்த சூப்பரான காப்பி மாதிரி நாங்க தேர்ந்தெடுத்து உன்னை வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கோம் மச்சி. இப்ப யாரு எந்த செலிபிரிட்டி நம்ம கலாய்க்கலாம் சொல்லு மச்சி? இன்னைக்கு வந்து கிரிஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டி இருக்காங்க. செலிபிரிட்டி ஆங்கர் அப்படிதானே? சூப்பர். அவங்க நம்ம சேனல்ல கூட ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. அழகப்பன் மச்சி, இப்போ வந்து நம்ம வந்து கிரிஜாக்கு கால் பண்ணி வந்து சும்மா பிராங்க் பண்ண போறோம். சரியா? ஏதாச்சும் என்ன கான்செப்ட் சொல்லி பண்ணலாம்? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அவங்கள்ட்ட வந்து ஒரு எப்பயுமே வந்து எல்லாருமே அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறது உண்டு. அது மாதிரி நீங்களும் வந்து ஒரு கேள்வியாவே கேளுங்களேன். மேடம், இந்த மாதிரி எனக்கு வந்து சில பல பிரச்சனைகள் பேசி பாருங்க. ஏன் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி பேசிட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம், அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே பிரச்சனை ஆயிரும். பரவாயில்லையா உங்களுக்கு? எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே, லெட்ஸ் ட்ரை. இல்லை உங்க கான்செப்ட் போலாம், இல்லை எங்க கான்செப்ட் கூட நாங்க பண்ணலாம் அப்படின்னு பிளான்ல இருக்கோம். அது எங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதுதான் நாங்க பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க லைன்ல. தெரியுமே, கால் போடுங்க. யாரு? கிரிஜா மேடம் இருக்காங்களா? நீங்க யாருங்க? மேடம், நான் பிரீத்தி பேசுறேன். குத்துவிளக்கு அப்படின்ற ஒரு மேகசின்ல இருந்து கால் பண்றேன். ஓகே ஓகே, உங்களை பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதலாம் அப்படின்னு இருக்கோம் மேம். ஓகே ஓகே மேம். ஓகே, சொல்லுங்க மேம், நீங்க வந்து எப்படி வந்து இந்த மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்க? இது இந்த மேகசின் வந்து யாருதுங்க ஆக்சுவலி? ஐ மீன் எப்போ வரும் அந்த மாதிரி டீடைல்ஸ் கொஞ்சம் அது வந்து நான் உங்களுக்கு வந்து மெயில் அனுப்பிடுறேன் மேம். அது செப்பரேட்டா பண்ணிடுறேன். இப்போ வந்து ரிப்போர்ட்டரா ரெடியா இருக்காங்க. நீங்க சொன்னீங்கன்னா நாங்க காப்பி எடுத்துப்போம். இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து டீடைல்ஸ் அனுப்புங்க. ஓகே மேம், ஒரு நிமிஷம் என்னோட மேனேஜர் கிட்ட கொடுக்குறேன், நீங்க பேசுறீங்க. வணக்கம் மேடம். கிரிஜா மேடம்ங்களா? எஸ். மேடம், என் பேரு துரைசாமி. நான் வந்து இந்த குத்துவிளக்கு பத்திரிகையோட ஆசிரியர், அப்புறம் இங்க மேனேஜராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். கடந்த ஒரு 10 ஆண்டுகளா நம்ம பத்திரிகை நடத்திட்டு வரோம். நீங்க வந்துட்டு அதாவது இந்த பத்திரிகை வந்து இன்னும் பெரிய அளவுல எங்களுக்கு பெரிய ரீச் கொடுக்கல. இதனால சின்ன சின்ன அந்த சின்னத்திரை நட்சத்திரங்களை வச்சு நாங்க சில ஆர்டிக்கல்லாம் எழுதிட்டு வரோம். அது வந்து எங்களுக்கு ஓரளவு நல்ல மதிப்பு கொடுத்துருக்கு. அந்த வகையில இந்த வாரம் வந்து உங்களுடைய ஆர்டிக்கல் போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அதுக்காக தான் இது பண்ணுவோம். நீங்க வெளிய கடைகளில் கேட்டீங்க அப்படின்னா வந்து இந்த குத்துவிளக்கு பத்திரிக்கை வந்து கிடைக்கும். இது முழுக்க முழுக்க சினிமா சார்ந்த பத்திரிக்கை தான். இதுல வந்து ஆமா, இல்ல எனக்கு இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டது கிடையாது. இல்ல, அது நான் சொல்றேன் இல்லையா, நம்ம பத்திரிக்கை அந்த அளவுக்கு பெருசாகல. உங்களை வச்சு வந்து இது பாப்புலர் ஆச்சுன்னா அந்த வகையில நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் மேடம். ஓகே, நோ இஷ்யூஸ் அபௌட் இட். அண்ட் என்னோட நம்பர் எப்படி கிடைச்சது உங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கலாமா? மேடம், உங்க நம்பர் நிறைய பேர் வந்து வச்சிருக்காங்க. அவங்க நம்ம பத்திரிக்கை தானே, நம்ம பிஆர்ஓ எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து எங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. இல்ல, இட்ஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல் நம்பர் பிகாஸ் நான் யாருக்கும் தரது கிடையாது. பிஆர்ஓ நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கூட கிடைக்காது. அதுக்கு தான் கேட்குறேன். இல்ல, சில ஒரு நம்ம தெரிஞ்ச பிஆர்ஓ ஒருத்தர் தான் கொடுத்தாரு. அவர் வந்து நல்லவர் தான். அவர் தான் நம்மளுக்கு அடிக்கடி வந்து உதவி செய்யறாரு. அவரோட புண்ணியத்தால தான் நாங்களே இந்த அளவுக்கு ஓரளவு ரீச் ஆயிருக்கோம். ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு இதுதான். ஐயோ, பிஆர்ஓட்ட பேசுறீங்களா நீங்க? இல்ல, நீங்க யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாதுல்ல. யார் ரெஃபர் பண்ணாங்க என்ன ஏதுன்னு தெரியாது. ஐயோ, நீங்க இல்ல, நீங்க அந்த பிஆர்ஓட்டே பேசுறீங்களா? நான் கொடுக்குறேன். சரி, கொடுங்க. ஓகே. ஹலோ பிஆர்ஓ. ஹலோ சார், கொடுங்க மேடம். நீங்க லைன்ல இருங்க. அவர் பேசுறாரு மேடம். ஹலோ, வணக்கம். கிரிஜாங்களா? ஆமா மேடம், நான் பிஆர்ஓ அழகப்பன் பேசுறேன். சரிங்க. உங்களுக்கு அழகப்பன் ஞாபகம் இருக்காரா? இல்லைங்களே, எனக்கு அழகப்பன் யாரு சொல்லுங்களேன். இல்ல, உங்களோட நண்பருக்கு சொல்லி அவருடைய நம்பர் அவர் தான் எனக்கு கொடுத்தாரு. இல்ல, யாரு கொடுத்தாங்கன்னு தெரியல. அதுக்குதான் நான் கேக்குறேங்க.
கிரிஜா, நான் அழகப்பன் பேசுறேன்ப்பா. யாருங்க? அழகப்பன் பேசுறேன். அழகு நீயாப்பா? அட நான் தாப்பா. இவங்க நம்மள வச்சு ஒரு ஷோ பண்றாங்க. புரியுதா? இவ்வளவு நேரமா ஒன்னையும் என்னையும் போட்டு ஓட்டிருக்காங்கம்மா. ஹலோ கிரிஜா, பேசுறது பிராங்க். நான் பிராங்க் பேசுறேன் வேந்த டிவில இருந்து. இவர் பிராங்க் இல்லம்மா, துரைசாமி. நான் பாரு ஒரு பேரு. இது ஒரு ஷோ. இந்த ஷோ பேரு கடுப்பேத்துறாங்க மயிலாட். சும்மா வந்துட்டு உங்களை பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு நாங்க பேசினோம். ஆனா வந்து பிராங்க் பண்றது வந்து இந்த அழகப்பன் தான் வந்து நீங்க கிரிஜாவை தான் வந்து கலாய்க்கணும், வேற யாரையுமே கலாய்க்க கூடாதுன்னு உங்க நம்பர் தான் கொடுத்தேன். அண்ட் கிரிஜா, ஒரு முக்கியமான விஷயம், நம்ம அழகப்பனுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது. அதுக்கு நீங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சீங்களா இல்லையா? நான் ஆல்ரெடி வந்து பர்சனல் விஷஸ் நான் கொடுத்துட்டேன். அவர் கல்யாணத்துக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க? நான் வரது பெரிய கிஃப்ட்ங்க அவருக்கு. அப்படியா? ஓ சூப்பர். அழகப்பன், இத பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? டேய், நான் நினைக்கிறேன்டா. ஆனா நீங்க இத வச்சு என்ன நினைக்கிறீங்க ஒண்ணும் புரியல. And I would like to say அழகப்பனுக்கு வந்து கல்யாணமாக போகுது. I'm wishing him very happy married life and நிச்சயமா வந்து வர போறவங்க ஐ மீன் அவங்களுடைய வைஃப் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். such a wonderful person. கண்டிப்பா சொல்லும்போது தமிழக மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தான் தெரியும். சரி, ஓகே, அதெல்லாம் விட்டுறலாம் நம்ம. நான் சொல்லல, நிச்சயமா இந்த ப்ரோக்ராம்க்கு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஓகே, கூல். அண்ட் இட் இஸ் கிரிஜா, உங்களை எதுவும் ஹர்ட் பண்ணிருந்தா we are very sorry and it is just for fun. And thank you so much Alagappan. Thank you so much. Congratulations for your marriage and thank you. இதுக்கு மேல என்ன சொல்றேனே தெரியல. thank you. அத வத்த வச்சிட்டீங்க. அப்புறம் சூப்பரான ஒரு கான்வர்சேஷன். அழகப்பன் வந்து மெரல் டிராப்ல என்னன்னே தெரியல யார் பண்ணலாம். லாஸ்ட்ல நீங்க ரொம்ப லக்கி. அவங்க அவர் ரியாக்ஷன் அல்டிமேட்டா இருந்துச்சு. ஓகே ஃபைன். இந்த ஜாலியான ஒரு விஷயத்தோட இப்போ ஒரு சூப்பரான பிரேக் போயிடலாம். அண்ட் இப்போ நம்ம ஷோல ஒரு பிரேக் ஃப்ரம் கடுப்பேத்துறாங்க மை லார்ட். டடா. வெல்கம் பேக் டு கடுப்பேத்துறாங்க மை லார்ட். இப்போ நம்ம ஷோல நம்ம அடுத்ததா பார்க்க போற அந்த சூப்பரான செலிபிரிட்டி எஸ் சஞ்சீவ். ஹலோ. ஹலோ. ஹாய் ப்ரோ. தேங்க்ஸ். எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ, ஏற்கனவே வந்துட்டு இந்த ஷோல வந்து உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா ஆமா. ஏற்கனவே நீங்க வாங்கி இருக்கீங்க. இப்போ ரிவர்ட் யார் கொடுக்க போறீங்க? இதுவே வேலையா கட்டிப்பீங்க போல இருக்கு இந்த பேர். அப்படி கூட வச்சுக்கலாமே. இருக்கலாமே மே. பாவங்க செலிபிரிட்டி தான் அவங்க கொஞ்சம் வர்த்தனா இருக்கும். நீங்க இல்ல ஜஸ்ட் இந்த வீக் மட்டும் தான் நாங்க வந்து கலாய்க்க போறோம். யார் கொடுக்கலாம் ப்ரோ? நம்ம யார வந்து கலாய்க்கலாம்? நம்ம ஹரிஷ் கலாய்க்கலாம். பொறியாளன் ஹரிஷ். சூப்பர். ஹரிஷ் கல்யாண். சோ வந்து ஹரிஷ் கல்யாண தான் நம்ம கலாய்க்க போறோம். என்ன சொல்லி கலாய்க்கிறோம் ப்ரோ? என்ன சொல்லி கலாய்க்கிறா? நீங்க ஏதாச்சும் ஒரு மேட்ச் சொல்லுங்க. சரி, ஓகே ஃபைன். ஹரிஷ் கல்யாண எப்படி கலாய்க்க போறோம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம வொர்க் அவுட் பண்ணலாம். சோ இப்போ அவருக்கு கால் பண்ணிடலாம். ஹலோ. ஹலோ ஹரிஷ் சொல்லுங்க. ஹாய் ஹரிஷ். என் பேர் வந்துட்டு பூதலிங்கம். நான் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் இருக்குங்க இல்லையா? ஹலோ. அதில் ஒரு மெம்பராக இருக்கிறேன். நான் ப்ரைவேட்டாக வந்து சில கிரிக்கெட் மேட்சஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சில பேர்லாம் வந்து நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு சில பேர்லாம் சேர்ந்து வந்து இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் வந்து அடிக்கடி விளையாடுறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அண்ட் நீங்கள் அதோடைய பேட்டிங் ஓப்பனராக கூட ஆடுறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இப்போ என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று நடத்த போகிறேன் ப்ரைவேட்டாக. இதில் வந்து நிறைய வந்து எனக்கு செலிப்ரிட்டிஸ் வந்துட்டு கொஞ்சம் தேவைப்படுறாங்க அந்த ஒவ்வொரு டீம்லேயும் விளையாடுறதுக்கு. நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்களா இந்த மாதிரி மேட்ச் விளையாடுறதுக்கு? யாரு எதுக்காக பண்றீங்க? அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, என் பேர் பூதலிங்கம். நான் வந்து தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனில் ஒரு மெம்பராக இருக்கிறேன், போர்டு மெம்பராக இருக்கிறேன். நான் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்த போகிறேன், ஒரு ப்ரைவேட்டாக ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்த போகிறேன். ஏன்னா கிரிக்கெட்டை வந்து இன்னும் வந்துட்டு கொஞ்சம் பெரிய லெவலில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்து ஒரு ஃபண்ட் ரைசிங் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நம்ம அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் மேட்ச் தான். ஸோ இதுக்காக சில செலிப்ரிட்டிஸ் வந்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா மகேந்திரன் அவரை காண்டாக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்துட்டு தீபக்னு ஒரு சிங்கர் ஒருத்தர் கூட இருக்காரு, அவரையும் காண்டாக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா உங்ககிட்ட பேசுகிறோம். நீங்கள் இந்த கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு டீமோட கேப்டனாக உங்களை வந்து நியமிக்கலான்னு இருக்கோம். சரி, பட் ஆனா இப்போ இது எதுக்காக ஃபண்ட் ரைசிங்காக? ஆமா, இது ஃபண்ட் ரைசிங். ஸோ எங்களால் பேமெண்ட் எதுவும் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு டீமுமே ஒரு டீமுக்கு வந்து இப்போ மகேந்திரன் கேப்டனாக இருப்பார், இன்னொரு டீமுக்கு நீங்கள் கேப்டனாக இருப்பீங்க. எங்களுக்கு வந்துட்டு என்னன்னா வந்து எங்களால் காசு கொடுக்க முடியாது, கிட்டெல்லாம் கூட நீங்கள் தான் கொண்டு வரணும். இன்ஃபேக்ட் வந்து கிட்னி கார்டு கூட எங்களால் வந்துட்டு ஸ்பான்சர் பண்ண முடியாத நிலைமை தான். நாங்கள் சில உள்ள கிட்னி கார்டெலாம் வைப்பாங்களா, அந்த இது பாதுகாப்புக்கு வைப்பாங்க இல்லையா, அது கூட எங்களால் வந்து ஸ்பான்சர் பண்ண முடியாத ஒரு நிலைமை. ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்காக வந்து இது பண்ணலாம். நான் வந்து இதை வச்சு தான் கொஞ்சம் இதில் வர கமிஷனை வச்சு கொஞ்சம் அடித்து தான் வந்து நானே பெரிய ஆள் ஆகணும்னு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு சின்ன இது இருக்கு. ஸோ நீங்களும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். சரி, ஓகேங்க, நான் சொல்கிறேன். இதில் நம்ம வேணால் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா வந்து எனக்கு வர கமிஷனில் வேணால் நான் உங்களுக்கு 1% தர்றேன். கொஞ்சம் நம்ம பர்சன்டேஜ் பேசிக்கலாம். நம்ம யாரோ நல்லா மொக்க பண்றீங்கன்னு தெரியுது. பிரதர் கூல். என் பேர் ஃப்ராங்க்லின், நான் வேந்த டிவிலேருந்து கால் பண்ணுறேன். நம்ம கிரிக்கெட் ஆடி இருக்கிறோம். அண்ட் உங்களை வந்து இந்த மாதிரி கலாய்க்க சொன்னது டாம், நான் தான் டாம் தான் பேசுகிறேன். அண்ட் இந்த மாதிரி உங்களை கலாய்க்க சொன்னது யார் அப்படின்னா நம்ம சஞ்சீவ். சஞ்சீவா? ஆமா, பேசலாமா? பேசலாம் ப்ளீஸ். ஓகே, அண்ட் இந்த ஷோ பேரு கடுப்பேத்துறாங்க மை லார்ட். சஞ்சீவ் லைன்ல தான் இருக்காரு, அவர்ட்ட பேசுங்க நீங்க. வரணும், பாத்துக்கோ. நான் கான்செப்ட்லாம் கொடுக்கவே இல்ல, அதிசய கலாய்க்கு என்ன சொன்னேன், அவங்கதான் உனக்கு வந்து கான்செப்ட்லாம் கிரியேட் பண்ணி கலாய்ச்சிருக்கான். ஐயோ சஞ்சீவ் ப்ரோ, நீங்க தானே இந்த கிரிக்கெட் மேட்டர்ல இருக்கு சொன்னீங்க. மச்சான் இந்த அப்போ நான் புரியவே மச்சான், காலையில எனக்கு கலாய்ச்சா இருப்பானே, சந்தோஷம் நீ மாட்டனே ப்ரோ. அப்பெல்லாம் இல்லவே இல்லை, நத்திங், ஒண்ணுமே இல்லை. இட் இஸ் ஆல் ஜஸ்ட் ஃபார் ஃபன். எதுவுமே சீரியஸா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். நீங்க கை குலுக்கி நண்பர்களா இருங்க. நீங்க வந்து ரெக்கார்டட் வாய்ஸ்ல பேசுற மாதிரி பேசும்போதே எனக்கு லைட்டா ஒரு டவுட் இருந்துச்சு. எனிவே ப்ரோ, ஹரிஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. அண்ட் சஞ்சீவ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம ஷோல நம்ம அடுத்ததா பேச போறோம் அந்த சூப்பரான செலிபிரிட்டி. எஸ், நந்தினி. ஹலோ. நந்தினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிராங்க் குட்டி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இது வேற இந்த குட்டிங்கிறது நம்ம சோல இப்ப தேவையா? கண்டிப்பாக, நிச்சயமாக. ஏய், நீ வந்து என்கிட்ட எப்படிலாம் பேசியிருக்க, ஷோக்காக நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்லாம் கட் பண்ண முடியுமாடா? எப்படிலாம் பேசியிருக்கேன்னு சொல்லாதம்மா, எப்படி பேசியிருக்கேன்னு சொல்லுமா, தப்பா நினைக்க போறாங்க என்னைய. பிராங்க்கு வேற பொண்ணு பாக்குறாங்களா? சொல்லக்கூடாதுடா, தப்பாயிடும். அப்பவே சந்தேகம். சரி, நம்ம ஷோல யாரை கலாய்க்கணும் அதை மட்டும் சொல்லு. எனக்கு தெரிஞ்சு கலாய்க்கக்கூடிய ஒரு பர்சன்னா நம்ம இந்தியாவிலே பிராங்க்லின் மட்டும்தான் இருக்கான். அதுக்கு அடுத்த ஒரு பவர் ஸ்டார் பொசிஷன்ல இருக்கிறது வந்து யாருன்னு பார்த்தா சத்யா. சரி, சத்யாவை தான் இப்ப நம்ம வந்து கலாய்க்க போறோம். ஓகே, டன். என்ன மூட்ல இருக்கான்னு தெரியலையா? என்ன மூட்ல இருக்கானா? என்ன மூட்லனா அவன் வந்து ஏதாவது சோகமா இருக்கானா, இல்ல சந்தோஷமா இருக்கானா, இல்ல வெறுப்பா இருக்கானா தெரியல. அதெல்லாம் பிராங்க் டெஸ்ட் பண்ணுவாரு. என்னன்னா கலாய் வந்து எதுவும் என்னை அடிச்சிடக்கூடாது. அதெல்லாம் எதுவும் நடக்காது. அதெல்லாம் எதுவுமே நடக்காது. நீ லைன்ல ஏறி எப்படி பண்றோன்னு மட்டும் பாருப்ப. ஓகே, பி ஆன்லைன், வேற எதுவும் பேசாதா? ஓகே, சத்யாக்கு காலை போடுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, சத்யா இருக்காங்களா? யாரு? சத்யா, நான் வந்து பிரீத்தி பேசுறேன். ஓகே. எத்ராஜ் காலேஜோட செக்ரட்டரி நான். ஓகே, சொல்லுங்க. ஓகே, என்னோட காலேஜ்ல வந்து கல்ச்சுரல்ஸ் நடக்க போகுது. நாங்கள் வந்து சீஃப் கெஸ்ட்டாக உங்களை கூப்பிடலான்னு இருக்கோம் டான்ஸ் ஷோக்கு. ஆர் யூ ஃப்ரீ? எப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூன் 24th. ஓகே, நீங்கள் வருவீங்களா சார்? யா, ஷூர். ஓகே, எந்த ஸ்டைல் எடுத்துக்கிறீங்க சார்? எல்லா ஸ்டைல் டான்ஸுமே இருக்குது. நீங்கள் எந்த ஸ்டைலை ஜட்ஜ் பண்ணலான்னு இருக்கீங்க? வெஸ்டர்ன் போகிறேன் மேடம். வெஸ்டர்ன் போகிறீங்களா? சூப்பர். ஆனால் வந்து இதுக்கு வந்து பேமெண்ட்டு நாங்கள் எதுவுமே பே பண்ண மாட்டோம், பரவாயில்லைங்களா? அப்படிங்களா? ம், சரிங்க மேடம். ஓகே, நோ ப்ராப்ளம். பரவாயில்லைங்களா? ஓகே. அண்ட் அதே ஆனால் வந்து என்னோட பேர் ரெஃபர் பண்ணது, உங்கள் பேர் ரெஃபர் பண்ணது வந்து ஃப்ராங்க்லின் அப்படின்னு ஒருத்தர் ரெஃபர் பண்ணார். அவர் வந்து லாஸ்ட் வீக் ஜட்ஜாக வந்திருந்தாரு.
ஓகே 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 ஸோ அவர்கிட்ட தான் கேட்டிருந்தோம். அவர் தான் சொன்னார் சத்யா ஒரு செம டான்சர், பிரபுதேவாக்கு அடுத்து நம்ம நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறது சத்யா தான் அப்படின்னு சொன்னார். ஓகே. ஸோ அதான் உங்களை கேட்கலான்னு இருக்கேன். அந்த அளவுக்கு சொல்லியிருக்காருன்னா நீங்க எந்த அளவுக்கு நீங்க நம்பியிருக்கீங்க? நாங்களும் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கோம் சார். இன்ஃபேக்ட் நீங்கள் காலேஜ் வந்தீங்கன்னா கேட்லேருந்தே உங்களை பயங்கரமாக வந்து கூப்பிட்டு போவோம். அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க உங்கள் காலேஜில். சரிங்க, எல்லாம் இந்த கதைனா ஓகேங்க. சரி ஓகேங்க. என்னங்க கதை சொல்கிறீங்க? இல்லை நீங்க தெரிஞ்சு எப்படின்னு நீங்க தெரியல. ஒரே நிமிஷம் இருங்க மச்சி. நான் ஃப்ராங்க் பேசுறேன் மச்சி. டேய் இப்ப எங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க? நான் சேனல்ல ஒரு ஷோல இருந்து பேசிட்டு இருக்கேன். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். எந்த ஷோல இருந்து? சேனல்ல வந்துட்டு கடுப்பேத்துறாங்க மை லார்ட் அப்படின்னு ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கோம் நாங்க வேந்த டிவில. உன்னை கலாய்க்க சொன்னது யார் தெரியுமா? யாரு? இரு லைன்ல இருக்காங்க, பேசு. ஹலோ ஹலோ பேசுங்க ரெண்டு பேரும். ஓகே சத்யா, நான் நந்தினி பேசுறேன். அவன் கிட்ட நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே சொன்னேன், அவன் என்ன மூட்ல இருக்கான்னு தெரியலப்பா, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ மச்சி நந்தினி. ரெண்டு பேரும் கை குலுக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கோங்க. இப்போ நல்லா போயிட்டு இருக்க இந்த சோலன். இப்போ ஒரு பிரேக். வெல்கம் பேக் டு கடுப்பேத்துறாங்க மை லார்ட். இப்போ நம்ம ஷோல அடுத்ததை நம்ம பார்க்க போற அந்த செலிபிரிட்டி யாரு? ஃப்ராங்க். நம்ம தொடர்ந்து செலிபிரிட்டிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. ஒரு சேஞ்ச்க்கு ஏன் உனக்கு தெரிஞ்ச எல்லாம் கலாய்க்க கூடாது? எனக்கு தெரிஞ்ச யாரையாச்சா? ஐ மீன் உனக்கு தெரிஞ்ச ஒரு செலிபிரிட்டி யாரையாவது? அப்படியா? சரி ஓகே ஃபைன். ஸ்வேதா பேசுறியா? ஸ்வேதா. ஓகே சூப்பர். ஓகே ஃபைன். சீரியல் ஆர்டிஸ்ட். ஆமா ஸ்வேதா. என்ன கான்செப்ட்ல பேசலாம்? என்ன கான்செப்ட்லனா வந்துட்டு ஏதாச்சும் எது வேணாலும் பண்ணிக்கலாம். என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீ இந்த மாதிரி வந்து நீங்க தான் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டா என்ன வந்துட்டு ஓவரா எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி பேச ஐ அம் கெட்டிங் இரிட்டேட்டிங் அந்த மாதிரி பேசலாம். ஹலோ ஹலோ யாரு? ஹலோ ஸ்வேதா. நீங்க யாரு? நான் பிரீத்தி பேசுறேன். ஓகே உங்களுக்கு என்ன யாருன்னு தெரியாது. உங்களுக்கு ஃப்ராங்க் தெரியுமா? ஆமா. ஃப்ராங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேசுறேன். சொல்லுங்க. ஓகே நாங்க இப்போதான் ரீசெண்டா கமிட் ஆயிருக்கோம். ஓகே. அவர் வந்து தொடர்ந்து உங்களை பத்தியே பேசிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ ரொம்பவே இரிட்டேட்டிங்கா இருக்கு. என்ன நடந்துச்சு உங்க ரெண்டு பேருக்குள்ள? எது கேட்டாலும் வந்து ஸ்வேதா ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கேட்டா நீங்க ரீசெண்டா வீட்டுக்கு வந்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியல. க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்றாரு. உன்னதான் கேட்க முடியும், பின்ன நீ தானே அவன் கூட இருந்த. சரி உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. யார்கிட்ட கேட்கணுமோ அங்க போய் கேளு. அவன் தான் உன் நம்பர் கொடுத்து உன்கிட்ட பேச சொன்னான். சரியா? எனக்கு என்ன ஆசையா உன்கிட்ட பேசணும்னு. பாருமா லைசன்ஸ் போன் வழி நான் ஏதாவது டென்ஷன் ஏதாவது கத்துறதுக்கு போன் வச்சேன். ஒர்க் இருக்கு உன்கிட்ட பேசி டைம் ஒரு நிமிஷம் நீ கமிட் ஆயிருக்கியா? அவ கூட கமிட் ஆயிருக்கியா? நீ அவன்கிட்ட கொஸ்டின் கேளு. உனக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நீ என்கிட்ட போன் பண்றத வச்சுக்காத. ஓகே ஒரு நிமிஷம் ஹலோ. நான் பேசுறேன் நல்லா தான் பேசுவா. இல்லையே ஏதோ நடந்த மாதிரி திருப்பி கால் பண்ணி நம்ம திருப்பி பேசுறோம். ஓகே ஹலோ. என்னதாம்மா பிரச்சனை உனக்கு? ஃப்ராங்க வந்து லவ் பண்றியா? தயவு செஞ்சு லவ் பண்ண நல்லா வந்து ஹாப்பியா இரு, லைஃப்ல கல்யாணம் பண்ணிக்கோ. பட் அவனா லவ் பண்ணவே மாட்டான். எப்படிதான் நீ அவனை போய் லவ் பண்றேன்னு சொல்றேன்? புரியல எனக்கு. போ. ஏங்க லவ் பண்றதால தானே நான் இப்போ உங்ககிட்ட பேசுறேன். இல்லைன்னா எனக்கு என்ன அவசியம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்? நீங்களே சொல்லுங்க. எனக்கு அதைத்தான் சொல்றேன். எனக்கு என்ன அவசியம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட பேசிருக்க? அப்ப நான் யாரு? நான் அவனோட க்ளோஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சே. க்ளோஸ் கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமா. சொல்றியா? வெறும் ஃப்ரெண்டு தானே. நீங்க தானே சொன்னீங்க இப்ப கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானே. நான் கேர்ள் ஃப்ரெண்ட் நான் எப்ப இதெல்லாம் சொன்னேன்? நான் என்ன சொன்னா எப்போதாலும் உன்னை பத்தியே பேசிட்டு இருக்கா, என்ன நடக்குதுன்னு தான் கேட்டேன். வேற எதுவும் கேட்கல. உனக்கு என்ன பிரச்சனை இதுல? உன் பாய் ஃப்ரெண்ட் உன்கிட்ட என்ன பத்தியே பேசினா உனக்கு கோவம் வராதா? யோ உனக்கு கோவம்னா அவன்கிட்ட காட்டியா? ஏன் சம்பந்தமா இல்ல அவன் என்கிட்ட காட்டுறேன். இப்ப நான் உன்கிட்ட கோவத்தையா காட்டினேன்? உன்கிட்ட நான் கேக்குறேன் என்ன ஆச்சு, என்னமா நடந்துச்சுன்னு பொறுமையா தான் கேக்குறேன். வந்துரு வாயில வரட்டும் சொல்லு. ஷூட்டிங்ல இருக்க, டென்ஷன் பண்ணாத. அந்த பைபிளிய காதலிக்கிறியா? லவ் பண்றியா? ஓகே. அப்ப நீ எப்படி தைரியமா சொல்ற அவன் லவ்லாம் பண்ண மாட்டானு? ஐயோ என்னம்மா பிரச்சனை? ஏமா இப்படி பண்றீங்களாம்மா? ஏய் ஃப்ராட். ஏய் ஹலோ ஹலோ ஸ்வேதா என்னம்மா இப்படி சொல்லிட்டா? ஏய் ஒரு ஃப்ரெண்டா இருந்து நீ காதல்லாம் சேர்த்து வைக்க மாட்டியா?
மாய் வாயில கிட்ட ஒருத்த வந்துட போகுது போடா. ஏய் எங்க பேசி பாப்போம். லவ் பண்றேன்னு சொன்னா அப்புறம் என்ன அவ லவ் பண்றேன்னு சொல்ற ஊர்ல என்னது அவ லவ் பண்றேன்னு சொன்னியா பிராங்க்? ஏய் கோத்தோட சரி ஏதோ கெட்ட வார்த்தை பேசுறேன் பேசி பாப்போம். பேசுமா. யாரு சித்ராவாது? சித்ரால இல்ல பிரீத்தி நம்ம சேனல்ல ஆங்கர். இது வந்துட்டு ஒரு ஷோ. இந்த ஷோ பேரு கடுப்பேத்துறாங்க மைலாட். வழக்கமா நாங்க யாருக்காச்சும் கால் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஒரு நம்பர் கொடுத்து தான் பேசுவோம். ஆனா இந்த டீம் டைரக்டா அந்த ஆப் எனக்கே வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதனாலதான் வந்துட்டு நீ எப்படி தெரியுமா கேடி ஒன்னால கேடிடா நீ. ஸ்வேதா ஷோ இருக்கு. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லம்மா, என் மேல கோவப்பட்டுறாதீங்க. இதுக்கு முழு காரணம் பிராங்க். ஃபர்ஸ்ட் கால் எனக்கு கால் வந்தது, ஸ்வேதாவான்னு கேட்டு கால் கட் ஆயிடுச்சு. யார் அது ஸ்வேதான்னு கேட்டு கட் பண்றாங்கன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே யாரோ வந்து வேணும்னே நம்ம கிட்ட ராவடி பண்றாங்கன்னு நினைச்சு அதுக்கப்புறம் பிராங்கோட பேர் சொன்னீங்க இல்லையா, அதுக்கப்புறம் சுருன்னு கோவம் ஏறிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு இந்த மாதிரி வந்து கால் வந்துருந்துச்சு. அவங்களோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு கலாய்ச்சிருந்தாங்க. ஐயோ என்ன பிராங்க் இப்படி பண்ணிட்டு இருக்க? சி ஷோக்குனா பரவாயில்ல, இப்படிலாம் பண்ணுவேன். அப்படிலாம் பண்ணல. என்ன ஸ்வேதா அப்படிலாம் சொல்லாதமா. போடா பப்ளிக் எல்லாரும் கேக்குறாங்களா, அப்பதான் உண்மையா சொல்ல முடியும். பப்ளிக்ல கேக்குறாங்க, நீங்க சொல்லுங்க, இது ஆனர்ல வரும். சோ அதனால அந்த மாதிரி யாரோ வந்து இதை டீஸ் பண்ணி பாக்குறாங்கன்னு நினைச்சு டென்ஷன்ல ஷூட்டிங்ல இருந்ததுனால எனக்கு அந்த டென்ஷன் வேற இருந்ததா. சோ வந்து நல்ல வேலை ஷூட்டிங்ல இருந்தா நல்ல வேலை, வெறும் நல்ல வார்த்தை தான் பேசுறாங்க பொண்ணு. 2 வார்த்தை நான் கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருந்தேன். எனிவேஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃப்ராங்க் உனக்கு ஒரு புது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க. இது ஷோ. இந்த ஷோ வந்து இட்ஸ் நதிங், இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். And ஸ்வேதா ரொம்ப நன்றி. நல்ல வேளை கெட்ட வார்த்தை பேசுறீங்க. Don't take anything to heart. ஒரு வழியா ஸ்வேதா வந்து எப்படியோ கட் பண்ணிட்டேன். அப்பா அந்த பொண்ணுலாம் லைட்டா பேச ஆரம்பிச்சுனா பயங்கரமா கழுவி அதுலயும் ஒரு ஹைலைட் ஆனா நான் தானே கேர்ள் ஃப்ரெண்ட், நீ யார் புதுசா? அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே கோத்து விட்டு எனக்கு ஆவற வேண்டிய கல்யாணத்தை ஆவாம பண்ணிடுவீங்க நீங்க. விட்டுறலாம். அண்ட் மக்களே இந்த மாதிரி நீங்களும் பிராங்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, உங்களோட ஃப்ரெண்டு யாரை நீங்கள் ப்ராங்க் பண்ணுமோ அவங்களோட ஃபோட்டோவும் அவங்களோட நம்பர் அண்ட் உங்களோட ஃபோட்டோவை எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு கார்டு வரும். அந்த கார்டில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எல்லா விஷயமே உங்களுக்கு கிளியராக தெரியும். அதில் உள்ளபடி அப்படியே வந்துட்டு எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் போட்டு விட்டிங்களோ இல்லை இமெயில் போட்டு விட்டிங்கனாலோ நாங்கள் அவங்கள அப்படி அசால்ட்டாக ஜாலியாக ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் வச்சு கலாய்ப்போம். அண்ட் இந்த வாரம் ஃபுல்லாக செலிபிரிட்டிஸ் போனோம். அடுத்த வாரம் வந்து பப்ளிக் உங்களுக்காக தான் இந்த ஷோ. நீங்கள் ஜாலியாக பேசலாம், யாரை கலாய்க்கணும் கலாய்க்கலாம், என்ன வேணாலும் பேசலாம், பீப்லாம் போட்டுக்கலாம், நீங்க கவலைப்பட தேவையில்ல. அண்ட் இப்போ நாங்க கிளம்பக்கூடிய டைம் வந்தாச்சு. ஸோ நாங்க கிளம்புறோம். பாய் ஃப்ரம் டாம், ஃப்ராங்கி அண்ட் பிரீத்தி ஃப்ரம் த டீம் கடுப்பேத்துறாங்க மைலாட். இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கிட்டு உங்க ஃப்ரெண்டை கலாய்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஃபோன் நம்பர் அண்ட் போட்டோ கூடவே உங்க ஃப்ரெண்டோட போட்டோவையும் சேர்த்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்ல இமெயில் பண்ணுங்க. தொடர்புக்கு வாட்ஸ்அப் நம்பர் 9940439574. இமெயில் ஐடி kml@vendermedia.in.